வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாய் பிரியங்கா சாதனை. தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து முருகன். வித்யாகிரி மெட்ரிக் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி சாய் பிரியங்கா சாதனை படைத்துள்ளார். காரைக்குடி வித்யாகிரி மேல்நிலைப் பள்ளியில் 20ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவி சாய் பிரியங்கா 500க்கும் 492 புள்ளிகள் பெற்று மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்றார். இம்மாணவி தமிழ் பாடத்தில் 98, ஆங்கிலம் 99, கணிதம் 98, அறிவியல் 98 புள்ளிகள் பெற்று சிறப்பு தேர்ச்சி பெற்றார். இப்பள்ளியில் 10 வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் அனைவரும் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றனர். அந்த அளவிற்கு தன்னை உருவாக்கிய ஆசிரியருக்கும் 2 கண்களாக போற்றப்படும் அம்மா அப்பா இருவருக்கும் மாணவி சாய் பிரியங்கா நன்றி தெரிவித்துக் கொண்டார். சாய் பிரதிக்யா. நான் வித்யாகிரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என் ரிசல்ட் வந்திருக்கு. 492 அவுட் ஆஃப் 500 எடுத்திருக்கேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே நான் இவ்வளோ ஷைனாக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், முக்கியமாக என்னோடய பிரின்சிபல் மேம், கரஸ்பாண்டன்ட் சார், ஹேமாமாலினி மேம் அண்ட் சுவாமிநாதன் சார் தான் காரணம். அதுபோக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸோட சாக்ரிஃபைஸ், என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ், என்னோடய மாமா, அத்தை எல்லாருக்குமே நான் இந்த முறை என்னோடய ஃபேமிலி மொத்த ஃபேமிலிக்குமே நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அது போக என்னோட வெளியிலேருந்தும் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய பிரேமண்ணா, என்னோடய டான்ஸ் மேம் முத்துமாரி மேம், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணலைன்னா இங்கே நான் இப்படி நின்றுப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ 492 எடுக்கிறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ண என்னோடய எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப நன்றி. இந்த ஸ்கூலில் நான் சின்ன வயசுலேருந்து படிக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னை நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டடீஸ்லையும் என்னை கான்சன்ட்ரேட் பண்ண வச்சு, என்னை ஃபோக்கஸ் வச்சு என்னை எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லேயும் என்னை ஷைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஸ்பீச், டான்ஸ் ப்ரோக்ராம், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ஸ், அது எல்லா காம்படிஷன்லையுமே என்னை ஃபியர் இல்லாமல், ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் என்னை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சு என்னை பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து என்னை வின் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நான் இவ்வளோ ஷைனாக நிற்கிறேன்னா இதுக்கு காரணம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல் சார், பிரின்சிபல் மேம், கரஸ்பாண்டன்ட் சார், அப்புறம் என்னோட ஃபேமிலிஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே தான். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.